ஈழப்படுகொலை நடைபெறாமல் இருந்திருந்தால் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் இது போன்ற ஜெயலலிதா போன்று கருணாநிதி போன்றோ எம்ஜிஆர் போன்ற மிகப்பெரிய நடிகராக இருந்து பணங்களை வைத்துக்கொண்டு அதை வைத்து அரசியல் செய்ய வேண்டும் என்று நினைச்சிருந்தா இது நீங்கள் பார்ப்பது தோல்வியாக தெரியும். ஏன்னா இவ்வளோ காலம் பிடிச்சிருக்கு அப்படின்னு. அவங்க ஏற்கனவே ஒரு தொடங்கப்பட்ட கட்சியில் ஏற்கனவே இருந்த அந்த முக வெளிச்சத்தில், பத்திரிகை வெளிச்சத்தில், நாடக வெளிச்சத்தில், சினிமா வெளிச்சத்தில் ரசிகர்களுக்கு வைத்துக்கொண்டு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தவங்க. அவங்களுடைய பயணமும் நாம் தமிழர் பயணமும் ஒருபோதும் ஒப்பிட முடியாது. அது தூரம். அது காரணம் வான் வழியோடு வந்தவர்கள், அவர்கள் வழியே இல்லாமல் வந்தவர்கள். அந்த பணத்தை வைத்துக்கொண்டு என்ன செய்யணும் அதுக்காக வந்தவங்க. அப்போ அந்த திராவிட அரசியலோட ஒட்டி இதை பார்ப்பது, அப்படி பார்த்தால் ஒன்று நாம் வளர்ந்திருக்கிறோம், வளர்ச்சி அடைந்திருக்குது, என் மக்கள் எங்களை அங்கீகரித்திருக்கிறார் என்று தான் பார்க்கணும். நீங்கள் பாருங்கள், கட்சி தொடங்கும் போது ஊருக்கு ஒருத்தர் இருப்போம். ஒன்று தெரியுமா, எங்களுக்கெல்லாம் எல்லாருக்குமே நாம் தமிழ் பேர் அடமொழி பேர் வந்து சீமான் தான். ஊருக்கு ஒருத்தர் வந்தால் சீமா வராருமா. யாரும் எம்ஜிஆர் வராருன்னு சொல்கிறது இல்லை, ஜெயலலிதா வரான்னு சொல்கிறது இல்லை, கலைஞர் வரான்னு சொல்கிறது இல்லை. ஆனால் ஊருக்கு ஊர் இருக்கணும் ஃபுல்லாக சீமான்னு பேர் சொல்லுவான். ஏன்னா அந்த அந்த தவிப்போடே இருந்தோம்.